ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரூட் சுற்றுலாமா. இன்றைக்கி நம்ம ஒரு ஹில்ஸ் ட்ராவலிங் போகிறோம். ஹில்ஸில் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அங்கே என்ன ஸ்பெஷல், இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற கொடுத்துருங்க. நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க ஊர் சுற்ற போகிறோம். கொஞ்சம் பச்சையால் தெரியுது. ஃபர்ஸ்ட் ஹேர்பின் பெண்ட். ரிலாக்ஸ்டாக டென்ஷன் இல்லாமல் ஹில்ஸ் டிரைவிங் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வண்டியோட பிரேக்கு, ஹாரனு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஹில்ஸ் டிரைவிங் வரும்போது செக் பண்ணிக்கோங்க. வண்டி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை ஹில்ஸுக்கு வரதுக்கு முன்னாடியே சரி பண்ணிக்கோங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஃபால்ட்டுன்னா சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் கியரில் தாங்க போயிட்டுருக்கோம். அப்போ தான் வண்டி கொஞ்சம் ஃப்ரீயாக ஏறும். ஃபோர்த் கியரில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். மேக்ஸிமம் ஹில்ஸ் டிரைவிங் போனோன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் கியர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோங்க. நார்மலாக கொஞ்சம் ரோடு நார்மலாக இருக்குது அங்கன்னா ஃபோர்த் கியருக்கு போகலாம். இப்போ நம்ம தேர்ட்லேயே தான் போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு டேர்னிங்லேயும் ஹாரன் யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியமானது. பாரதியார் வளைவு செகண்ட் டேர்னிங் இது. தெரியுதுங்களா? என்ஜினோட சவுண்ட் எப்படி கேட்குதுன்றது தெரியுதுங்களா? அந்த அளவுக்கு ரோடு வந்து மேடாக இருக்குங்க. வனவிலங்குகளுக்கு உணவளிக்க வேண்டாம் அப்படின்னு போட்டிருக்காங்க போர்டு. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இங்கே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறோம். இப்போ ஹில்ஸ் டிரைவிங்கில் போகும்போது இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் டென்ஷன் இல்லாமல் வண்டி ஓட்ட முடியும், பயம் இல்லாமையும் வண்டி ஓட்ட முடியும். இது 3வது டேர்னிங், திருவள்ளுவர் வளைவு. பார்த்துக்கோங்க. ரோடு வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டே போவீங்க. பாருங்கள், நமக்கு முன்னாடி ஒரு பஸ் போயிட்டுருக்கு. எவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம அவர் பின்னாடியே போவோம். இடம் கிடைக்கும் போது முன்னாடி ஓவர்டேக் பண்ணி போயிடலாம். மேக்ஸிமம் ஹில்ஸ் டிரைவிங்கில் வந்து ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அதுக்குன்னு இடம் இருக்கிறப்ப அவங்களும் ஒதுங்குவாங்க, நம்மளும் டென்ஷன் இல்லாமல் வண்டி ஓட்டலாம். மேலே பார்த்தீங்கன்னா அத்தனாவூர், நிலாவூர்னு ஒரு 2 இடம் இருக்குங்க. நிலாவூரை வந்து நீங்கள் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல படமே எடுத்திருக்காங்க. ஒரு ஃபுல் மூவியே அங்கே தான் எடுத்திருக்காங்க. ஸோ அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நமக்கு இடம் கிடச்சிச்சு. இப்போ நம்ம ஓவர்டேக் பண்ண போகிறோம். ஒரு வழியை விட மாட்டேங்கிறாரு, இடம் இருந்தோம்.
அடுத்த ஹேர் பின் பெண்டுங்க. நாலாவது ஹேர் பின் பெண்டு இளங்கோ வளைவுன்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. டர்னிங்லேயே நம்ம அவரை ஓவர்டேக் பண்ணிட்டோங்க. லாரி வருது. இடம் நல்லா இருக்குங்க, சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டுங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்க ஏரியா, அந்த ஊர் வந்து தமிழ்நாட்டோட சின்ன ஊட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சின்ன ஊட்டி எத்தனை பேருக்கு தெரியும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அடுத்த ஹேர் பின் பெட் வந்துட்டோம். 5வது ஹேர் பின் பெட் இது கம்பர் வளைவு. இது 5வதுங்க. பாருங்க, எச்சரிக்கை போர்டு வச்சுருக்காங்க, சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது அதில். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:20 தாங்க ஆகுது. இப்போவே குளிர ஆரம்பிச்சிருக்கு இந்த இடத்துல. ஸோ நல்ல மதிய நேரத்தில் நல்ல சில்னஸ் இருக்கும். இப்போவும் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம 4th கியரில் போயிட்டுருக்கோம். இது அடுத்த ஹேர் பின் பெண்டு கபிலர் வளைவு, 6வது வளைவுங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. உள்ள அந்த வியூ பாயிண்டில் இருந்து கீழே காட்டுறேன் பாருங்கள். இடம் எல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். வியூ பாயிண்டில் நிற்க முடியாது இங்கே. அடுத்த ஹேர் பின் பெண்டுங்க இது 7வது ஔவையார் வளைவு. ஒவ்வொரு டர்னிங்க்கும் தமிழ்லேயே பேர் வச்சுருக்காங்க. நம்ம தமிழ் புக்கில் படிச்சிருப்போம் இந்த பேரெல்லாம். இந்த மாதிரி ரோட்டில் பார்க்குறது சந்தோஷமாக இருக்குதுங்க. சண்டை போடாதீங்க. ஒதுங்க தெளிவா, நாங்கள் போயிடுறோம். நம்ம தான் ஒதுங்குமா, அவர் ஒதுங்க மாட்டார் போல. எப்பவுமே ட்ரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் யூஸ் பண்ணுங்கள். சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரோட்லேயே வச்சுருப்பாங்க இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் ஏதாவது போகணும் அப்படின்னு, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
8வது வளைவுங்க, பாரி வளைவு. முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி, அவர் பேர் இங்கே வச்சுருக்காங்க. ஹில்ஸ் டிரைவிங் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாகவும் தெரியலங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹில்ஸ் டிரைவிங்லாம். ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன் இந்த ட்ரிப்பை. வண்டி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அது தெரியுதுங்களா, ஒரு பஸ் டவுன் ஆகுறது. அடுத்த வளைவுக்கு வந்துட்டோம். இது 9வது வளைவுங்க, ஹேர்பின் பெண்டு. காரி வளைவு இதனோட பேர் இங்கே வச்சிருக்கிறாங்க. ட்ரிப்பை முடிச்சுட்டு போகிறாங்க ஆப்போசிட்டில். டிரைவிங்காக போகும்போது தூக்க கலக்கத்தில் வண்டி ஓட்டாதீங்க. தூக்கம் வர மாதிரி இருந்தால் எங்கேயாவது சேஃபாக வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு கூட போங்க. தூக்க கலக்கத்தில் ஹில்ஸில் இருந்து கீழே எப்போவுமே இறங்காதீங்க. எமன் கொட்டாவி விடுற நேரத்தில் கூட அப்புறம் நம்மளை காப்பாற்றி யாரும் வரமாட்டாங்க. ஸோ சேஃப்டி ரொம்ப முக்கியம். சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். போகலாமா வியூ பாயிண்ட் இல்லை இது தெரியல. அடுத்து வியூ பாயிண்ட் இருக்கு, அங்கே பார்ப்போம். ஹில்ஸ் டிரைவிங் பொறுத்த வரைக்கும் டேர்னிங்லலாம் எங்கேயுமே வண்டியை நிறுத்தாதீங்க. பெரிய வண்டிங்க வரும்போது டேர்ன் ஆகிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அது இல்லாமல் உங்கள் வண்டியையும் டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியூ பாயிண்ட் இருந்தால் மட்டும் வண்டியை நிறுத்துங்க. அந்த இடத்துல செல்ஃபி எடுங்க. செல்ஃபி எடுக்கும்போதும் பத்திரமா இருங்க. உங்கள் சேஃப்டியை பார்த்துக்கோங்க. செல்ஃபியில் பள்ளம் கிளியராக தெரியல, நான் இன்னும் நல்லா போய் கிட்ட போய் எடுக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் ஸ்லிப்பாக வராங்க. அந்த தப்பை பண்ணிக்காதீங்க. அடுத்த வளைவுங்க, நல்லா பாருங்கள். 10வது வளைவு ஓரி வளைவு, இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க.
இதோ இருக்குங்க வியூ பாயிண்ட்டு. வண்டியை நிறுத்த தான் இங்கே இடத்த காணோம். நிறுத்த முடியாதுல்ல. வாங்க. இங்கேருந்து பார்க்க இந்த வியூ சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் பாருங்கள். ஸோ கவனமாக வண்டி ஓட்டணும். வெயில் நல்லா வந்துருச்சு, ஆனாலும் பனி பறந்து இருக்கிற மாதிரியே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பேர் வியூ பாயிண்ட்ல நின்று இந்த இடத்த பார்த்துட்ருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இடம் கிடைக்கிறப்ப மட்டும் வியூ பாயிண்ட்டை யூஸ் பண்ணுங்கள், ஃபோட்டோஸ் எடுங்க. ரோடு கிளியராக காணும். அடுத்த வியூ பாயிண்டில் நம்ம திரும்ப அங்கேருந்து இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் நல்லா இருக்கும். எங்கே போனாலும் அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணி பாருங்கள். பார்க்கவே இடங்களெல்லாம் அழகாக தெரியும். அப்போ தான் அடுத்த வளைவுக்கு வந்திருக்கோங்க. 11வது வளைவு. உங்களுக்கு அந்த போர்டு தெரியுதான்னு பாருங்கள். ஆய் வளைவு அதுக்கு பேர், தெரியுதுங்களா? ஒவ்வொரு வண்டியும் ஓவர்டேக் பண்ணும்போது கவனமாக இருங்க. இது 12வது வளைவுங்க, அதியமான் வளைவு. இடம் வந்து நிறைய டூரிஸ்ட்டு வர இடம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது அடுத்த ஹேப்பின் பெண்டுங்க, 13வது. ஸோ இதுக்கு எதுவும் பேரே இல்லை, நார்மல் தான். நியர்பை மேலே ரீச் ஆகிட்டோம். இந்த மரங்கள் எல்லாம் பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. தைல மரம், தைலம் வாசனை சூப்பராக இருக்குது.
உள்ள சூரியனே வரலங்க, அவ்வளோ அடர்த்தியாக இருக்குது மரங்கள் இங்கே. பாருங்கள் ரோட்டில் பாருங்கள் என்ன அழகாக விளையாடிட்டு இருக்கு பாருங்கள். சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாருங்க மக்கள் இங்கே பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிட்டத்தட்ட மேலே வந்துட்டோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க இப்போ நான் பண்ண டிரைவிங் எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருந்தது, எனக்கும் இந்த மாதிரி டிரைவிங் வரும்ன்றவங்களாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். ஸோ நான் அடுத்தடுத்து இந்த மாதிரி இன்னும் நல்ல டிரைவிங்க்கு என்ன நான் பக்குவப்படுத்திப்பேன். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடம், தெரியுதுங்களா? பாருங்கள் நல்லா அடர்ந்த பாருங்கள் சூரியன் வந்திருக்கு, ஆனால் கீழே பாருங்கள் அவ்வளோ இருட்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அடுத்த ஹேர்பின் பெண்டுங்க, 14வது ஹேர்பின் பெண்டு, போகன் வளைவு. இன்னும் சூரியன் உள்ளே வரவே இல்லைங்க. ஆடு அவ்வளோ அடர்த்தியாக இருக்குது இந்த இடம். நிறைய மரங்கள் இருக்குது. இந்த தைல மரத்தோட வாசனை ஹெட்டேக் இருந்தாலும் போயிடும் போல் இருக்குங்க, அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம மேலே வந்துட்டோங்க. இப்போ தான் வெளிச்சத்தையே பார்க்குறோம் பாருங்கள், தெரியுதுங்களா? தூரத்தில் வெளிச்சம். ஸோ நம்ம மேலே ரீச் ஆகிட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடம்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.